ஹாய், வணக்கம். இன்னொரு நாள் சந்திக்கிறோம். சாரி, இன்றைக்கு உங்களுக்கு நான் என்னால் வீடியோ போடல. ஆனால் நல்ல இன்றைக்கு கோல்டெல்லாம் நல்ல வரவேற்பப்பட்டிருக்குது. ஆம், மன்னிச்சிடுங்கோ, எனக்கு சரியான வேலை. நான் சஃபோக்குக்கு போய் வர வேண்டியதாக போயிட்டுது. அப்போ எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. அதனால் உங்களுக்கு லைவில் என்னால் வர முடியலை, லைவில் உங்களுக்கு படிப்பிக்க முடியலை, மன்னிச்சிடுங்கோ. என்னென்னு கேட்டால், இன்றைக்கி கோல்டு வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்கிறார். நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்கோ. என்னென்னு கேட்டால், நாளைக்கு நான் சொன்னேன் தானே உங்களுக்கு, கொஞ்சம் ஒரு இன்னொருக்கா ஒரு $300-400 ஏறித்தான் அவர் வந்து கீழே இறங்குறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கோல்டை வந்து நான் அவதானிச்சு கொண்டிருக்கிறேன். என்னென்னா, இப்போ 2011 2014 கேப்புக்கில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்களா $1200 வந்து சடனாக 3 இயர்ஸுக்குள்ள வந்து $1200 ஏறினது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போ சரியாக கணிச்சிங்களான்னு சொல்ல சொன்னால் 2023 24 25 இந்த 3 இயர்ஸுக்குள்ள வந்து கோல்டு வந்து 1500க்கு கிட்ட ஏறி இருக்குது. அப்போ நீங்கள் அப்போ 1200 ஏறினது இப்போ 1500 ஏறி இருக்குது 10 வருஷம் கழிச்சு. அப்போ இதுவே இன்னொரு 10 வருஷம் கழித்து ஒரு ஸ்விங்காக போகக்கூட சந்தர்ப்பங்கள் கூட இருக்குது. அதாவது ஸ்விங் ஒரு ஊஞ்சல் மாதிரி போய் அதை பூமாலை அண்டு வினம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பினா ஊஞ்சல் அண்டு வினம் இந்த ஸ்விங் அண்ட வழியை நான் ஊஞ்சல் என்றேன். இந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கும். அப்படி வந்து எனக்கு தெரியாது இந்தியாவில் எப்படி ஊஞ்சல் இருக்க வேண்டாம். எங்கள் நாட்டில் வந்து நாங்கள் மரத்தில் ஊஞ்சல் கட்டி நாங்கள் விளையாடுற நாங்கள். ஸோ அந்த ஊஞ்சல் வந்து சரியாக பூமாலை மாதிரி தான் இருக்கும். சின்ன வயசில் வந்து அது பெரியாக்கள் என்றாலும் எங்களுக்கு அது ஒரு க்ரைஸ் மாதிரி. யாழ்ப்பாணத்தில் கொழும்பில் எல்லாம் விளையாடி இருக்கிறோம். அப்போ ஊஞ்சல் மாதிரி வந்து இந்த கோல்டு வந்து போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ நான் ஆன்டிசிபேட் பண்ணுறேன். இது முடிஞ்சு இப்போ சின்னதாக சில வேலையில் ஏறலாம், சில வேலையில் வந்து நான் சொன்ன மாதிரி $300-400 எக்ஸ்ட்ராவாக ஏறலாம். ஆனால் சந்தர்ப்பங்கள் எனக்கு தெரியலை, இருக்கலாம். என்ன நான் வந்து பங்குச்சந்தையை வந்து நான் ரன் பண்ணுறது இல்லை தானே, அது பெரிய பெரிய ஆக்கள் ரன் பண்ணுறது. இப்போ என்னால் சும்மா ஒரு அனாலிசிஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ அப்படி அனாலிசிஸ் கொடுக்கல வந்து இப்போ நான் 2011-14 காலகட்டங்களில் வந்து $1200 ஏறினதை பற்றி நான் சொல்கிறேன். அப்போ சில பேர் வந்து இந்த யூடியூப் சேனல்ஸில் எல்லாம் நிறைய படித்த வேலை எல்லாரும் இப்போ நான் அவையிலோட முரண்படையலை. பட் இப்போ என்னோட ஐடியாலஜி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறபடியாக நான் வந்து இந்த லாங் டேர்ம் பார்க்குறது. நான் சொன்ன மாதிரி நான் அந்த லாங் டேர்ம் பார்க்கல வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னு கேட்டால், 2011-14 வந்து ஒரு $1200 வந்து சட்டனாக ஏறிச்சுது. ஏறினாலும் அது நிறைய பேர் வந்து கோல்டை வாங்கக்கூடியதாக தான் இருந்தது. அப்போ உங்களுக்கு 2010-11 அல்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பிரச்சனைக்குரிய காலகட்டங்கள். இங்கிலாந்தும் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தது, அமெரிக்கா கொஞ்சம் பிரச்சனைப்பட்டது. அப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தும் கூட கோல்டு ரேட்டில் வந்து அதை மக்கள் வந்து வாங்கக்கூடியதாக தான் இருந்தது. அதே மாதிரி இப்போவும் 10 வருஷம் கழித்து அது எவ்வளோ தூரம் ஏற வேணுமோ அவ்வளோ தூரம் ஏறி இருக்குது. அவ்வளவுதான். அது ஸ்விங்கில் இருந்தது, ஒரு ஊஞ்சல் மாதிரி நின்று கொண்டு இருந்தது 10 வருஷமாக. பிறகு கடந்த 4, 5, 6 வருஷமாக வந்து அது வந்து திரும்பவும் வந்து 1500க்கு ஏறி இருக்குது. அப்போ உண்மையிலேயே அந்த 4 வருஷம் வந்து 2010, 11, 2011, 13, 14, 2009, 10, 11களில் வந்து ஒரு 3 வருஷத்துக்கெல்லாம் அது ஏறினது. இது வந்து கனகாலம் தங்கி நின்றது. இப்போ 2010 வந்து 1900க்கு சொச்சத்துக்கு வந்து 70களுக்கு கிட்ட வந்து 2019, பிறகு 1970 கிட்ட வந்து பிறகு டக்குண்டு அதுக்கு வந்தது. அப்போ நாங்கள் வந்து கணக்கு பார்த்தோம்னா இந்த முறை வந்து சரியான லேட்டாக தான் கோல்டு வந்து அது இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணினது. அப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்லேயும் சொன்னவன் இனி கோல்டை வாங்கிடலாம். வந்து அதுக்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு தெரியலை, உண்மையிலே எனக்கு தெரியலைண்டா. ஒருவேளை வந்து பழைய அனாலிசிஸை வந்து புதுசாக வேறு ஏதாவது அனாலிசிஸ் இருக்கலாம்.
ஆனால் இப்போ பழைய அனாலிசிஸை எடுத்துக்கொண்டோம்னா எங்கள் கோல்டு வந்து ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் எப்போவுமே இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பொருளாதாரம் இருக்கும். இப்போ 1990களில் எங்களோட அப்பா அம்மாவை எடுத்த சம்பளத்தின் பாதி பாதி அதுன்னு 2-3 மடங்கு நாங்கள் இப்போ எடுப்போம். அப்போ எவ்வளோ வருஷம்? இப்போ 2090 சாரி 1992 2000 2010 2020களில் 30 வருஷத்துக்கு பிறகு வந்து அதில் 3 மடங்கு சம்பளம் எடுக்கிறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கோல்டும் வந்து வெளியேறி கொண்டு போகுது எளிய. மற்றும் கோல்டு வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு அதிசயமாக வந்து கோல்டு வந்து ஏறிக்கொண்டு போகலை. முதலாவது விஷயம். அடுத்தது 2வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ட்ரேடிங்கில் வந்து எப்போவுமே நீங்கள் ஒன்று அவதானிக்க வேணும். நான் இன்னொரு ட்ரேடிங் வந்து இன்னொரு தம்பி ஒரு ஆள் வந்து போட்டிருந்தார். நீங்கள் வந்து மேலே போகைகளை வந்து அப்போ ரூலை ஃபாலோ பண்ணணும். அது ட்ரெண்ட் லைனை வந்து மேலே போட்டு பார்க்க வேணும், கீழே போட்டு பார்க்க வேணும். கீழே வந்துச்சு தண்டா அது எங்கே வந்து முடியுதுண்டு. நான் வந்து அதில் வந்து முரண்படுறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால், இப்போ கீழே நோக்கி நகர்ற ஒரு ட்ரெண்ட் வந்து அந்த ட்ரெண்டில் வந்து எவ்வளத்துல முடிய போகுது. அப்போ மேலே எங்கே போய் அதாவது கீழே நோக்கி வருது, எங்கே முடியும் கீழே எப்போ திரும்ப போகுது. அப்போ மேலேயும் கீழேயும் நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அது கீழ் நோக்கி எங்கே போய் எதில் போய் சப்போர்ட் எடுக்குது, எதில் போய் மேல் நோக்கின தடை எங்கே இருக்குது, கீழ் நோக்கின தடை எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் எந்த நேரம் வந்து இப்போ ட்ரேடிங்கில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குதுண்டு, ரெகுலேஷன்ஸ் இருக்குதுண்டு, நீங்கள் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லி. உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? சரியா? இப்போ நான் சொன்னேனே, நான் இப்போ நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து எங்களோட சமயம் எங்களோட மொழியை வந்து நாங்கள் நிறைய என்னென்னு சொல்கிறது, மற்ற பிற நாட்டு மொழிகளை நாங்கள் பின்பற்றி எங்களோட நாட்டில் இருக்கிற விஷயங்களை வந்து எங்களோட மொழியில் இருக்கிற விஷயங்களை வந்து நாங்கள் அவதானிக்க தவறிட்டோம். அப்போ நீங்கள் வந்து எங்களோட மொழியில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கந்த புராணம் எடுங்கோ, திருப்புகழ் எடுங்கோ, கந்த சஷ்டி எடுங்கோ, இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். நான் வந்து இந்த ஹொப்பனொப்பனோ ஆகட்டுக்கும் எல்லாமே. இப்போ வெள்ளைக்காரன் வந்து சும்மா பூசி மொழுகிறதான் எங்களோட மொழியை வந்து நீங்கள் அதை வந்து பூசி மொழுகிறதான் வந்து அவன்கிட்ட வேலையாக இருக்குமே ஒழிய, அவன் வந்து இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்னு சொல்லுவான் தானே. அதில் நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. உண்மையிலே இங்கிலீஷ் லீகல் சிஸ்டமாக தான் இருக்குது. ஆனால் இல்லை வடிவேலு பாணியில். சரியா? இருக்குது ஆனால் இல்லை. அந்த ஹாரோஸ்கோப், அதாவது இந்த அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் சொல்லிவிடும் தானே, என்னது அது வந்து எல்லா கதையும் சொல்லுவினோம். இப்போ மிதுன ராசிக்கு இப்படி, தனுசு ராசிக்கு இப்படி, அந்த ராசிக்கு இப்படி. இது வந்து பொதுவான கடைசியில் ஒரு பஞ்ச் ஒன்று விடுவினோம். அப்படி என்ன கேட்டால் இது வந்து என்ன உங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்தது. அப்போ சுக்கிரன் வக்கிரத்தில் இருந்தால், சுக்கிரன் இதுக்குள்ள இருந்தாண்டா அப்புறம் என்ன பயன்? நீங்கள் அதை கேட்டு அது ரூல்ஸ் தான், அவன் சொல்கிறது ரூல்ஸ் தான், காமனான ஒரு ரூல்ஸ். ஆனால் இப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி, அதாவது உங்களோட காமனான ஜாதகத்துக்கு வந்து உங்களோட ஜாதகத்துக்கு சுய ஜாதகத்துக்கு வந்து அது பொருந்துதான். அப்போ எப்போவுமே வந்து நீங்கள் இப்போ பொதுவாக வந்து இந்த ஜாதகங்களை நீங்கள் பார்த்து மினக்கற நேரம் இப்படியான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அதுகளை நீங்கள் படித்து இதில் பயன்பெற பாருங்க. இப்போ எல்லோரும் வந்து காசு உழைக்கிறதுக்கு தான் எல்லோரும் வந்து இப்போ வீடியோ சேனல்ஸ் எல்லாம் போடினோம். இப்போ எனக்கு வந்து பொதுவாக இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி. ஸோ இப்போ எல்லோரும் வந்து இதுலேயும் எனக்கு சில காசு வர்றதோ எனக்கு தெரியாது. சத்தியமாக இன்று வரைக்கும் காசு வந்தது. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனால் நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால், இப்போ நீங்கள் வந்து அவதானமாக இருந்து கொள்ளுங்க. என்னென்னு கேட்டால் இந்த இதுவெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் மினக்கட்டு உங்களோட டைமை வேஸ்ட் ஆக்கி, உண்மைக்கு எந்த சாதகத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்களுடைய அம்மா எல்லார டைம் சாதகம் கொண்டே காட்டிக்கல, உவாவுக்கு விரும்பின படிப்பை அடைய இயலாது என்று எல்லாரும் சொல்லிட்டினோம். அப்போ விரும்பின படிப்பு, உயர் படிப்பு அவருக்கு கிடைக்காதுண்டு. உண்மையும் அதுதான். ஒரு அவ்வளோத்துக்கு 3 நாளுக்கு முதல்ல நான் ஒரு கிட்டத்தட்ட எங்களுடைய அம்மா எல்லார்டையும் தூக்கி கொண்டே காட்டிக்கல உதான் சொல்லுவினோம். அப்போ இப்போ அதில் என்ன படியண்டா எங்கள் டபுள் மாஸ்டர்ஸ்
பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், அதே மாதிரி பிஹெச்டி ஆக்ஸ்ஃபோர்டில். அப்போ யோசிச்சு பாருங்க அவ்வளோத்துக்கு வந்து பிறகு அந்த சுயஜாதகத்தை நீங்கள் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தீங்களேண்டா, ஓ அது வந்து இப்போ புதர் திசை நடக்குது, அந்த தசைக்கில் வந்து புதனோட பெண்டாட்டி வந்து சனியனோட பெண்டாட்டியோட இருக்கிறபடியாலன்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவினேன். அப்போ இப்போ இதை நான் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனை நான் உங்களுக்கு சொல்லலை. எனக்கு வந்து இது வந்து ஒரு காமெடி மாதிரி இருக்கிறது. சரியா? அதில் பார்க்கல வந்து ஏன் இப்படி எல்லாரும் வந்து இதில் ஒரு இதுவும் வந்து ஆஸ்ட்ராலஜி வந்து ஒரு கணக்கு தான் இல்லையண்டு இல்லை. பட் எல்லாரும் சரியாக சொல்லினமான்றது முக்கியமாக பார்க்க வேண்டிய அவசியம். இப்போ எங்களுக்கு நாளைக்கு நடக்க போகிறது என்னென்னு எங்களுக்கு தெரிய தேவையில்லை. இன்றைக்கு என்ன நடக்குதுன்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு எப்படி நீங்கள் உங்களோட வாழ்க்கையை ப்ரெசன்ட் இஸ் இம்பார்ட்டன்ட்டு சொல்லுவீங்க இல்லையா? இப்போ வெள்ளக்காரன் கூட ப்ரெசன்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுவே நீங்கள் எங்களோட என்னது இலக்கணங்கள் எடுத்து இலக்கியங்கள் புறநானூறு அதை எடுத்து படியுங்க. சரியா? உண்மையாக வந்து இந்த கண்ணதாசன் விஷயங்கள் எல்லாம் வந்து கண்ணதாசன் எல்லாம் வந்து அநேகமான கவிஞர்கள் அந்த காலத்து கவிஞர்கள்லாம் இதுகளில் இருந்து தான் வந்து காப்பி பண்ணினது. அப்போ இதுகளை எடுத்து படியுங்க. அப்போ எங்களோட மொழி முக்கியம். இந்த பங்குச்சந்தையில் பற்றி படியுங்க. ஏதாவது யூஸ்ஃபுல்லாக படியுங்க. உங்களுக்கு இன்றைக்கு என்ன பண்ணலாம். அப்போ டிசிப்ளினாக இருங்க. முக்கியமாக வந்து என்னென்னு கேட்டால், இப்போ முந்தி எல்லாமே கிடையாது. அம்மா வந்து 5 மணிக்கு ஒழுப்புவோம். 5 மணிக்கு முதல்ல வந்து 5 மணி சிலவேளை 3 மணி 4 மணிக்கெல்லாம் ஒழுப்புற வேணுண்டா. அதாவது பிரம்ம முகூர்த்தம் நீங்களெல்லாம் படிக்க வேணும்னு சொல்லி அதுலேயும் எனக்கு தான் கூட அந்த ஹார்ட்ஷிப் தந்ததே படிக்கிறதுக்கு. அப்படியே வேலை ஒழும்பி அட்டிப்பான். சனி ஞாயிறு சும்மா என்னென்னு சொல்ல சின்ன வயசில் சனி ஞாயிறுல வந்து எல்லாம் கொன்றவை இந்த நாத்தி சூடி திருக்குறள் எல்லாமே என்னை வந்து பாடமாக்க வச்சவன். அதே மாதிரி அப்போ இப்போவும் வந்து எனக்கு வந்து அந்த இப்போ எல்லாரும் வெள்ளைக்காரர் கேட்குற விஷயம் வந்து அதை இன்னும் உனக்கு அந்த ஃபோட்டோ காப்பி மெமரி இருக்குது எல்லாம் அம்மாவோட ட்ரைனிங். சரியா? அப்போ அம்மா வந்து அந்த புறநானூறு அகநானூறு இதுகள் எல்லாம் வந்து எனக்கு அந்த இந்த புறநானூறு அகநானூறு நான் படிக்கலை. இந்த கொன்றவை இந்த நாத்தி சூடி திருக்குறள் இது மற்றது எல்லா தேவாரம் திருப்புகள் அநேகமான தேவாரம் திருப்புகள் எல்லாமே வந்து சிவபுராணத்துலேருந்து எல்லாமே வந்து எனக்கு ஒரு 6-7 வயசுலேயே வந்து அம்மா வந்து பாடமாக்க வச்சுட்டான். அதே மாதிரி ஒரு 5-6 வயசில் வந்து 16ஆம் பாடம் மட்டுக்கும் எல்லாம் படிப்போம். அடி விழும் நல்லா. அப்போ அப்படி இருந்து நாங்கள் வந்து அதனால தான் வந்து இதை வந்து வெள்ளைக்காரன் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்கட வீட்டில் எங்கட தமிழ் கலாச்சாரத்திலேயே இருக்குது. கலாச்சாரங்கள்லேயே எங்கிட்ட தமிழ்லேயே இருக்குது. இப்படியே வந்து ஒன்றுமே படியுங்கன்னு சொல்லி இப்போ உங்களை டிசிப்ளின் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த ட்ரேடிங் வந்து உங்களுக்கு கணக்கெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா ஒரு 5 நிமிஷம் வந்து உங்களோட கேண்டில் எடுத்து பாருங்க எங்கே போகுது எங்கே வருதுண்டு. ஒரு 5 மினிட்ஸ் இந்த 1 மினிட் கேண்டிலில் விட்டுட்டு 5 மினிட்ஸ் அவதானிங்க. உங்களுக்கு கணக்கெல்லாம் தேவையில்லை. எங்கே வந்து பின் வைக்கிறார், எங்கே வந்து குத்து போடுறார், எங்கே திரும்புகிறார், எங்கே போகிறார் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு கோடே தேவையில்லை. உண்மைக்கும் இப்போ நான் வந்து சும்மா 2 கோட்டோட முடிக்கிறேன் தானே. இப்போ நீங்கள் வந்து நல்ல ஸ்கில்டான ஒரு ட்ரேடராக ட்ரேடராக இருந்தீங்களா உங்களுக்கு வந்து அந்த கோடு கூட அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்கல உங்களுக்கு தெரியுமாடா இதில் வரப்போகிறார், இதில் போகிறார், இதில் வரப்போகிறாருண்டு. சரியா? அப்போ இதுகளை செய்யுங்க. அந்த டைம் பாஸ் பண்ணாமல், அதாவது உங்களுக்கு சும்மா வந்து உங்களுக்கு எல்லாம் காசு செலவழிக்காதேங்க. இந்த ட்ரேடிங் படிக்கிறதுக்கோ அல்லது இந்த ஆஸ்ட்ராலஜிக்கு போய் அந்த ஆஸ்ட்ராலஜியில் சொல்கிறதெல்லாம் உண்மையான நம்பிக்கொண்டு. இப்போ உங்களுக்கு இன்னொரு புத்தகம் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமெண்டா எனக்கு எப்போவுமே உதவுற புத்தகம் இந்த புத்தகம். எனக்கு சரியான டவுன் ஆயிருக்கேக்கல நான் வந்து எப்போவும் இந்த புத்தகத்தை படிப்பேன். இது வந்து லூயிஸ் ஹே அவள் வந்து எனக்கு வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கேக்கில் வந்து என்னோட ஒரு கேஸ் ஒர்க்கர் வந்து இந்த புத்தகம் எனக்கு தந்து சொன்ன ஒரு மொரிஷியஸ் லேடி, இதை படி எல்லாமே உனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரமாண்டு. அப்போ எனக்கு தெரியாது. அப்போ இதை வாசிக்கல இது எங்கட என்னென்னு சொல்கிறது எங்கட விநாயகர் பாடல்கள் எல்லாம் இதில் கிடக்குது. ஹொப்பனொப்பனோன்னா என்னது அந்த ஹொப்பனொப்பனோன்றது இப்போ say bless me, bless my heart, bless my hair, bless my eyes, bless my ears என்று சொல்லி நாங்கள் சொல்லி கொண்டிருப்போம். அதே தான் எங்களோட கந்த சஷ்டியிலையும் இருக்கிற விஷயங்கள். அப்போது எனக்கு அந்த நேரம் இது தோண்டலை. சரியா? நானும் போய் கடவுளை கும்பிட்றதாட்டு சொல்லி கும்பிட்டுட்டு பிறகு இந்த வாசி கேக்கில் தான் வந்து முடிஞ்சால் இதை வாசிங்க. வாசி கேக்கில் உங்களுக்கு தெரியும் எங்களோட தமிழ் மொழியை மாதிரி வேறு எதுவுமே வராதுண்டு. எல்லாமே வந்து
தமிழ் மொழியிலேருந்து எல்லாமே வந்து காப்பி பண்ணப்பட்டதுன்றே நான் நம்புகிறேன். சரியா? அதுவும் எங்கட கந்த சஷ்டி, எங்கட தேவாரங்கள், திருப்பதிகங்கள் எல்லாத்துல இருந்தும் வந்து வசனங்கள். இப்போ உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்ட் எல்லாம் சில வேளையில நானும் ஃப்ரெண்டும் வந்து சில வேளையில என்னோட பழைய சிநேகிதியும் அலாதி பிரியம் நிறைய கதைப்போம். அதில் விஷயங்கள் என்றால் அந்த வெளிநாட்டுக்காரர்ன்ற பொலிகேமஸ், மொனோகேமஸ், டிரான்ஸ்ஜெண்டரிசம் இதுகள் எல்லாம் இருந்து வந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ இந்த விஷ்ணு வந்து மோகினியாக மாறினது டிரான்ஸ்ஜெண்டரிசம் எங்களுக்கு தெரியுமா? இல்லை தானே? அப்போ இப்போ நீங்கள் வந்து இந்த மகாபாரதத்தில் வந்து வியாசர் வந்து 100 குடங்களுக்குள்ள வந்து 100 பிள்ளைகளை எடுப்பார். அப்போ அந்த குடங்கள் எல்லாம் என்ன? க்ளோனிங், டெஸ்ட் டியூப் பேபிஸ் இதெல்லாம் எல்லாம் அப்போ சொல்லப்பட்டுட்டது இல்லையா? இல்லையா? அப்போ இப்போ அடுத்தது வந்து வேறு என்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து எங்கட கதை புத்தகங்களில் கிடக்குது, எங்கட புராணங்களில் இருக்குது. அது எனக்கு அந்த புராணங்களை பற்றி நான் அலசி ஆராய்ஞ்சது கிடையாது. ஏனெண்டா என்னோட படிப்பு ஹியூமன் ரைட்ஸ், என்னோட படிப்பு லா, பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஒருவேளை இது பிள்ளையாக கூட இருக்கலாம், வேறு எங்கேயும் ஒரு நாட்டில் இருந்து கூட வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் நான் படித்த ராமாயணம், மகாபாரத்தில் எல்லாம் வந்து நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்றது ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன். அப்போது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னு கேட்டால், பிள்ளை பெறத்துக்கு வந்து ஒரு கருப்பை தேவையில்லைன்றதை எங்களுக்கு வியாச முனிவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கேக்கல நாங்கள் என்னத்துக்கு வந்து வேறொரு நாட்டு புத்தகத்தையும் வேறொரு நாட்டு மொழியையும் அது வந்து இப்போ மொழி தெரியக்கூடாதுன்னு நான் சொல்லல, இன்னொரு மொழி தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம்தான், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் எங்களோட மொழியை விட்டு கொடுத்து போட்டு இன்னொரு மொழிக்கு நாங்கள் போகணும்ன்றது ஒரு கேள்வி. எங்கள்கிட்டயே என்னோட மொழியில் இல்லாதது வேறு எந்த மொழியிலையும் இல்லை. அப்போ நான் என்னத்தை தான் என்ன சட்டங்களை படித்தாலும் வந்து சட்டத்தை படித்தாலும் வந்து அது எப்படி என்று கேட்டால் என்னோட சொல்கிற சனாதன தர்ம சட்டம் இருக்குத்தானே, அந்த சட்டத்தை எதுவுமே மிஞ்சாது. அதான் உண்மை. அந்த சட்டத்தை எதுவுமே மிஞ்சாது, அதான் உண்மை. என்ன வெள்ளைக்காரண்ட சட்டத்தை படித்தா என்ன, மேற்கத்திய சட்டத்தை படித்தா என்ன, கிழக்கத்திய சட்டத்தை படித்தா என்ன, எங்கட சட்டம் அதாவது எங்கட சனாதன தர்மத்தில் என்ன சொல்லி இருக்குது, சைவ சமயத்தில் என்ன சொல்லி இருக்குது, அதுதான் சட்டம். எல்லாமே வந்து எங்களுக்குள்ளேயே இருக்கேக்கில் நாங்கள் ஏன் வந்து வேறொரு இடத்த போய் தேடுவான், இன்னொரு ஆள்கிட்ட போய் நாங்களே தேடுவான். எங்கள்கிட்டயே வந்து அறிவு இருக்குது, எங்கள்கிட்டயே வந்து முயற்சி இருக்குது, எங்கள்கிட்டயே வந்து எல்லாமே இருக்கேக்கில் வந்து எங்களோட மொழியிலேயே எல்லாமே இருக்கேக்கில் நாங்கள் என்னத்துக்கு பிறர் சொல்கிறத வந்து நாங்கள் கேட்கலாம். இல்லையன்ட்டு இல்லை. இப்போ வெள்ளைக்காரெல்லாம் கேட்பினோம் ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணுறவே அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி நாங்கள் கேட்கலாம், ஓகே 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 ஓகேன்னு தலையாட்டலாம். ஆனால் எங்களுக்கு என்ன வேணும், சரியா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேடிங்கை வந்து நீங்கள் வந்து அவதானம், அதாவது படிங்க, ஒரு 5 நிமிஷம் படிச்சிங்களாண்டாலே ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷம் படிங்க. அதுக்காக நான் சொல்லி லெவலில் நொழுப்பி தான் படிக்கணுமென்ட்டு டிசிப்ளின் பண்ணுங்க உங்களை. ஏதோ சமைச்சு கொண்டு கேட்கல தரும். நான் கூட எனக்கு நேரம் கிடைக்காது. அப்போ இப்போவும் வந்து நான் உங்களுக்கு இந்த யூடியூப் போடல இந்த வீடியோ வந்து செய்து ஒன்று கேட்கல, சஃபக்குக்கு போயிட்டு வந்து நான் சரியாக களைச்சி போனேன். நான் இன்னும் என் ஃப்ரெண்டும் போய் கொஞ்சம் காஃபி சாப்பிட்டுட்டு எனக்கு அவ்வளோ சரியான நேற்று முழுக்க நித்திரையில் இரவிரவா ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண வேணும். அப்போ இரவிரவா ப்ரிப்பேர் பண்ணி போட்டு அங்கே போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ட்ரெயின் எடுத்து நான் ட்ரெயினுக்குள்ள கூட எனக்கு நித்திரை ஆட்டுது வந்து காஃபியும் குடிச்சிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு நடந்து வந்து இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். இப்போ சமைக்கல கூட நான் சில வேளைகளில் என்ன செய்கிறேன், நான்டா ஒரு வீடியோவை வந்து நான் போட்டுட்டு கேட்டுக்கொண்டிருப்பேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் மேக்ஸிமம், மட்டுமெல்லாம் நான் கணக்கெல்லாம் செய்கிறதில்லை. அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் நான் இரவில் வந்து புத்தகங்கள் படிக்க வேணும். அப்போ இந்த பின்னால் ஒரு புக் ஷெல்ஃப் இருக்குதா, இந்த புக் ஷெல்ஃப் புத்தகங்கள் எடுத்து படிக்கிறது இதெல்லாம் என்ற, அதாவது இது நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் வந்து உங்களோட டைமிங்கை வந்து மேனேஜ் பண்ணிங்களாண்டா எல்லாமே முடியும். இல்லையென்று ஒருத்தராலையும் குறை சொல்லலாம். அது இப்போ அதில் சொல்லலாம் வந்து இப்போ நான் தனியாக இருக்கிறேன், நான் பிள்ளை குட்டிகளோடு இருக்கிறேன், இல்லை, ஒவ்வொருத்தராலையும் முடியும். ஒவ்வொருத்தராலையும் வந்து ஒரு நீங்கள் வந்து மனம் வச்சிங்கள்னு சொல்லி சொன்னால் உங்களால் வந்து ஒரு டைமிங்கை வந்து கீப்பப் பண்ண முடியுமெண்டா, ஒரு டைமை வந்து கீப்பப் பண்ண முடியுமெண்டா நிச்சயமாக வந்து உங்களால் எல்லாமே செய்ய முடியும்.
அப்போ நீங்கள் வந்து 5 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் சும்மா சமைக்கல தான் இன்னும் இந்த ரொட்டிக்குள்ளே கேட்கல அல்லது சோறை காய்ச்சேக்கல அல்லது சும்மா இந்த கரண்டியை பிடிச்சி நீங்கள் வறுக்கேக்கல ஏதோ உண்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்களானாலே உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் இந்த கேண்டிலில் இருக்குதுன்னு சொல்லி. அப்போது நீங்கள் வந்து இந்த நான் யாரோடையும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பிஸ்னஸ் பர்பஸுக்காக தான் செய்யணும் இல்லையா நான் சொல்லலை. அது வந்து அஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும் அல்லது ட்ரேடிங் வந்து என்ன சொல்கிறது காசுக்கு சிக்னல் கொடுக்குறாக்களாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து பிஸ்னஸுக்கு தான் செய்யணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் ஏமாறாமல் இருப்போமே. சரி, ஏனென்றால் எங்களால் முடியும் என்றால் எங்களால் எல்லாமே முடியும், அவ்வளவுதான். அப்போ நீங்கள் வந்து இந்த காசுகளை கொடுத்து அநியாயமாக எந்த பிள்ளை நல்லா இருக்குமா, எந்த பிள்ளை பெருசாக வருமா, எந்த பிள்ளை சின்னனாக வருமா, இதுகள் எல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. அவரவருக்கு என்னென்ன ஒரு ஸ்கில் இருக்குதோ அந்த ஸ்கில்லை வச்சுக்கொண்டு அவர் எப்படி முன்னேறத்தான் வேணும், இல்லையண்டு இல்லை. அடுத்தது வந்து எங்களுக்கு அமைஞ்சதுண்டு நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க. இப்போ இந்த இதில் என்னத்தில் தேவாரத்திலேயே இருக்குது, நீங்கள் வந்து ஒரு 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 சித்தி வர வேணும்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு போறீங்க. அப்போ நீங்கள் முதல்ல போய் பிள்ளையாரை பார்த்து கொட்டு போட்டுட்டு, பிள்ளையாரப்பா அப்ப முப்பளம் அமுது செய்தருளிய தொப்பையப்பனை தொலைவினை அருமே தொலைவினை அருமே, இந்த வினையிலெல்லாம் தீர்ந்து போயிடணும். சரியா? தேங்காய் மோதகம் கொழுக்கட்டை பாங்காய் பழமும் படைத்திருவோம் பாடிப்பரவி பணிகின்றோம் நாடிய வரங்களை தருவாயே, நாடிய வரங்களை தருவாயே. உங்களை அறியாமலே நீங்கள் இந்த பாசிட்டிவ் தாட்ஸை வந்து நீங்கள் விதைக்கிறீர். நாடிய வரங்களை தருவாயே, நான் எல்லாம் கேட்குறேன், நீ தர வேணும். அதை நீங்கள் யூனிவர்சிட்டியை கேட்குறீங்களா, அதெல்லாம் சொல்லுது இது உங்க சொல்லுது இந்த யூனிவர்சிட்டியை கேட்டிங்கன்னா யூனிவர்ஸ் எல்லாத்தையும் தரும். கடவுளே, இந்த கடவுளும் யூனிவர்ஸ் தானப்பா. சரியா? அதனால தான் எங்களோட சமயம் முக்கியமாக சொல்கிற விஷயம் மாதா பிதா குரு தெய்வம். சரி, 4வது இடத்துல தான் கண் தெரியாத தெய்வத்தை கூட போட்டிருக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க, அதான் அந்த அது யூனிவர்ஸாக இருக்கலாம், சூப்பர்ஸ்டிஷியஸ் பவராக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், எதுவாயும் இருக்கலாம். அப்போ இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் அறிஞ்சிருக்கிறோம், எங்களுக்குள்ள தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி. அடுத்தது யோசிச்சு பார்த்தீங்களா, எல்லா சமயத்துலையும் நான் எந்த சமயத்தையும் கண்டம் பண்ணலை, எல்லா சமயத்திலையும் சொல்கிற விஷயங்கள் வந்து கடவுளை வந்து முதன்மைத்துவப்படுத்திவிடும். கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், இஸ்லாமிக் லா கூட நீங்கள் போய் ஒரு சட்டத்தை வந்து அங்கே போய் ஒரு சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு லா வந்து என்னது நிலத்தை வந்து நீங்கள் வாங்க போறீங்க, நிலத்துக்கு ஒரு டிஸ்பியூட் இருக்குதுண்டா அது செகண்ட் பார்ட்டி யாருன்னு கேட்டால் அல்லான்னு சொல்லுவேணும். அப்போ கிறிஸ்டியன் லாலையும் பார்த்தீங்களாடா, இப்போ ஐரிஷ் லாவில் வந்து கூடுதலாக வந்து இந்த என்ன சொல்ல கஸ்டமரி லா எல்லாம் வந்து எங்கட நாட்டிலையும் இருக்குது. கஸ்டமரி லா எல்லாம் வந்து ரிலீஜியஸ் பிலீஃப்லாம் இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் வந்து அப்போ அதில் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து இந்த இந்த விஷயங்கள் சிம்பிளான விஷயங்களை தான் சொல்லுது. என்ன விஷயங்களை சொல்லுது சொல்லுங்க பார்ப்போம். எங்களிடம் அதாவது இந்த கடவுளை வந்து இந்த சமயம் மட்டுக்கும், அதாவது இந்து சமயம் மட்டுக்கும் அது ஒரு சமயம் இல்லை, அது ஒரு பாத்வே டு என்லைட்டன்மெண்ட்டே சொல்லலாம். அது வந்து சொல்கிற விஷயம் வந்து கடவுள்ன்றது எங்கேயும் இருக்கிறார், எங்களுக்குள்ளேயும் இருக்கிறார், நாங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அப்போ இதைத்தான் வந்து வெள்ளைக்காரன் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட இருந்தெல்லாம் காப்பி பண்ணி போட்டு, ஓகே யூனிவர்ஸ் ஒன்று இருக்குது, அண்ட சராசரம் ஒன்று இருக்குது, அதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் கேளுங்கோ, அதைத்தான் நாங்கள் கடவுள் என்று பேர் வச்சிருக்கிறோம் என்று சொல்லி அதை சொல்கிறத நீங்கள் வந்து காதால் கேட்குறீங்க. அது ஏன் எங்களோட மொழியில் இருக்கிறத நீங்கள் எடுக்கிறீர்கள் இல்லை? கவலையாக இருக்குது. இனிமேல் விட்டு கொடுக்காதீங்க எங்களோட மொழியில். இன்றைக்கும் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு காரணமே என்னோட மொழி, நான் படித்த மொழி. இலக்கணத்தில் வெளுத்து வாங்கிறதுக்கு காரணம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லையா இலக்கியத்திலேயாகட்டும் இலக்கணத்திலேயாகட்டும் வெளுத்து வாங்கிறதுக்கு காரணம் என்னோடய தமிழ் மொழி. தமிழ் மொழியால் வந்த இலக்கண அறிவும் இலக்கிய அறிவும் தான் என்னால் ஆங்கில மொழியில் வந்து என்னால் பாண்டித்துவம் பெறக்கூடியதாக இருக்குது. சரியா? அப்போ தயவு செய்து இந்த ட்ரேடிங்லேயும் வந்து நான் இதைத்தான் நான் சொல்கிற விஷயம், இந்த வெளிநாட்டு புத்தகங்கள் வேண்டாம் எங்களுக்கு.
இலகுவான முறையில் நாங்கள் செய்வோம். தமிழ் மொழியை தவிர எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் மொழி. சாரி, நான் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு தமிழ் மொழியை. நான் வந்து யாரோட பழகிறேன்றாலும் அவள் ஆங்கிலத்தை கதைச்சா நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் தமிழ் அவள் தமிழ் ஆக்களாக இருக்கிற பட்சத்தில் தமிழில் கதைப்போம். எனக்கு தமிழ் பிடிக்கும். இவ்வளோ தான். மேபி என் தமிழ் கொஞ்சம் கொச்சையாக இருக்கலாம், கொழும்பில் வளர்ந்தபடியால். ஆனால் நான் சொல்கிறேன், எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எனக்கு அந்த புத்தகங்களை படியுங்க, உங்களோட தேவாரங்களை படியுங்க. அதில் எல்லாம் அண்ட சராசரத்தை பற்றியே எல்லாமே இருக்குது. உங்களோட ஒப்பனோ ஆகட்டுக்கும், இந்த வெளிநாட்டுக்காரர் என்ன எல்லாம் வித்தியெல்லாம் சொல்லி நம்ம மெடிடேஷன், லோ ஆஃப் அட்ராக்ஷன், சில பேர் இந்த தமிழாக்கள் இப்போ டரோ காட்டெல்லாம் காப்பாக்கினோம். இந்த அப்படி இன்றைக்கு முருகன், இன்றைக்கு பிள்ளையார் என்ன சொல்லுறார் டரோ காட்டில், அது உங்களுக்கு சொல்லல, ப்ளீஸ் விடுங்க அது. சரியா? அது இந்த டரோ காட்டை பற்றி அது எனக்கு தெரியும், அது உங்களுக்கு சொல்லலை. நீங்கள் சும்மா கேட்டு இந்த டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு என்னென்னா, இனிவரும் காலங்களில் வந்து எனக்கு சரியான வேதனை என்னென்னா, நான் இந்த படிக்கிற பாடங்கள் வந்து எப்படி இருக்குமெண்டா, இனிவரும் காலங்களில் வந்து வேலைகள் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்களே உங்களுக்கு ஒரு வேலையை உருவாக்கி கொள்ள வேணும். உங்களுக்கு அதனால் படியுங்கோ தயவு செய்து. இன்னொரு 10 வருஷத்தில் எல்லாமே கஷ்டமாக இருக்கு. அது எப்படி உங்களுக்கு சொல்கிறது, நான் இந்த லேபல் சேர்ல எனக்கு சரியாக எனக்கு பிபி ஏறிட்டுது. என்னென்னு கேட்டால் கீக் எக்கனாமி அது கேள்விப்பட்டிருப்பீங்களோன்னு தெரியாது. அந்த கீக் எக்கனாமி ஒரு ரெவல்யூஷன் நடக்க போகுது. அப்போது நீங்களே உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் செய்கிறது ரொம்ப நல்ல மட்டும் நான் யோசிக்கிறேன். நீங்களே உங்களுக்கு முதலாளியாக இருக்கிறது ரொம்ப நல்ல. அப்போது எதுக்குள்ள நீங்கள் காசை போட்டால் உங்களுக்கு நீங்கள் வந்து முதலாளி ஆகலாம்ன்றதை பாருங்க. இப்போ நிறைய தமிழ் சேனல் வந்து சும்மா அந்த அச்சய திருதியை ஏதோ அதுக்குள்ளே போய் எல்லாம் சும்மா காசு போடுவேன் நகைக்குள்ள. அந்த நகையை நீங்கள் வேண்டி நீங்கள் அந்த நகையை விற்கல, அதுக்கு செய்கூலி அண்டுவான், சேதாரம் அண்டுவான், வேண்டின விலைக்கும் விற்கலாது. பிறகு அந்த நகையில் ஏதோ களி வேண்டுவான். அப்படி இந்த சும்மா வந்து இந்த இப்பெல்லாம் வந்து நிறைய இந்த என்ன சொல்கிறது, பொய்யான இந்த கோல்ட் மாதிரி எல்லாம் வந்திருக்கு, எல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அப்போ அதுகள் போடுறதுல எதுவும் தப்பு இல்லை. நீங்கள் உங்களுக்கு வந்து கோல்ட் பாஸ் அதுகளை வேண்டுங்கோ, அதுகளை வர வேண்டிய சந்தர்ப்பங்களில் வில்லுங்கோ, இதுகளை செய்யுங்கோ. ஏனெண்டா நீங்கள் ஒரு சில்வரை கூட நீங்கள் வேண்டி வைக்கலாம். ஏனெண்டா பிற்காலத்தில் வந்து சில்வரும் வந்து கோல்டை மாதிரி நல்ல விலைக்கு போகும் இனிமல். அப்போ அதுகளை வந்து நீங்கள் சும்மா வந்து கால்ச்சங்கிலி கொலுசு கட்டு சும்மா வேஸ்ட் ஆக்காமல் உங்களுக்கு என்னத்துக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பாருங்க. அப்போ இப்போ இதை பற்றி நான் உங்களுக்கு நிறைய இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். அப்படி வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டு தேவையில்லை. இப்போ நீங்கள் இங்கிலாண்டில் இருக்கிறேன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே கோல்டை வேண்டலாம். அதுக்கு புலியன் மார்க்கெட் நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படி வாங்கி நீங்கள் அங்கேயே வந்து ஸ்டோரேஜ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் பேங்கில் லாக்கர் ஒன்றும் வச்சுருக்க தேவையில்லை. 6 மாதத்துக்கு அவையே ஃப்ரீயாக வச்சுருப்பினா 6 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வித்துடுவீர்கள். அதை வச்சுருக்க மாட்டீர்கள். ஏன்னா கோல் விலையாக இருக்குன்னு போய் கொண்டு கேட்கல, அது நீங்கள் வித்துடுவீர்கள். அப்போ அந்த 6 மாதம் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் அவன் ஸ்டோர் பண்ணுவான். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ஒன்றும் செய்ய தேவையில்லை. கல்லன் வந்து களவெடுத்துடுவான்னு உங்களுக்கு பயம் தேவையில்லை. பேங்குக்குள்ளே வந்து லாக்கர் வேணுமே என்ற ஒரு பயம் தேவையில்லை. அல்லது லாக்கருக்குள்ளே எது நடந்துருமோன்ற ஒரு பயம் தேவையில்லை. அப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். சரியா? அப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படியெல்லாம் செய்கிறதுன்னு சொல்லி. சரி, நானும் ரொம்ப களைச்சி போனேன். எனக்கு ஒரு காஃபி தேவைப்படுது. ரைட், இன்னொரு நாள் வந்து நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட தேர்ஸ்டே ஃப்ரைடே நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு லைவில் வந்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களோட கோல்டில். சரியா? ஓகே, தேங்க்யூ, வணக்கம், பாய்.